நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்க ஒரு மாமரத்தில் மாமரம் பறிக்க போகிறோம். இந்த மாமரம் வந்து நீல மாம்பழம். நிறைய பேர் பங்கனப்பள்ளி, செந்தூரை வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் நீல மாம்பழம் வச்சுருக்கோம். மாம்பழம் வந்து பழுக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி மழை வந்துடுச்சு. மழை வரும்போது நிறையா பெரிய பிஞ்சுலாம் குட்டிடுச்சு. போன வருஷம் மரத்தில் பெருசாக காய் வைக்கல. இந்த வருஷம் ரொம்ப நல்லா. போன வருஷம் அந்த மரத்தில் பெருசாக காய் வைக்கல. ஏன்னா அப்போ பெஞ்ச மழையில் இருந்த பூவெல்லாம் கொட்டிச்சு. இந்த வருஷம் நல்லா பூ வச்சு நல்லா காய் வச்சுருக்கு. இது நாங்கள் 2வது டைம் பறிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் பறித்து எங்கள் ஃபேமிலி ரிலேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ பறிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே பழம் வந்து ரொம்ப பெருசு, டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மரத்தில் அந்த பறிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் வர மாங்காயெல்லாம் வந்து நீங்கள் நேராக பறித்து நேராக நிற்க வைக்கக்கூடாது. தலைகீழாக கவுத்திட்டணும் பறித்த ஒன்று. ஏன்னா அந்த பால் வந்து அந்த மாங்காய் மேலே பட்டுருச்சுன்னா திரும்ப பழுக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி அழிஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா இருக்காது பழம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பழுக்க வச்சோன்னா. அதனால் எப்போவுமே நீங்கள் மாங்காய் பறிக்கும்போது தலைகீழாக சாப்பிடணும், இல்லை அந்த ஒரு குச்சி வச்சு பறிக்கணும். இந்த மாம்பழம் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பழுக்க வச்சு தான் சாப்பிட்ணும். அப்படியே சாப்பிட்டா காயாக ஒரு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் பழுக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அப்படி தான் சாப்பிட்றோம். எல்லோரும் உங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒரு மரம் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாமரம் வந்து வீட்டோட சோத்தையும் நோவும் கிளறாது. மாமரத்தோட வேர் ஆணி வேர் தான். சரிங்களா? நீங்கள் வீட்டில் கூட ஒன்று வைக்கலாம். மாமரத்தை உங்களோட வீட்டு தேவைக்காக யூஸ் ஆகும். கீழேருந்து பறிக்கலாம் தான் ஒரு கம்பு வச்சு. ஆனால் கம்பு வச்சு பறிக்கும்போது மாங்காய் நிறையா கீழே விழுந்து மிஸ் ஆகுது. அதனால் அந்த பழம் வேஸ்ட் ஆகிடுது. அதனால தான் மரத்து மேலே ஏறி பழமாகவே கையில் பறித்து நாங்கள் பறிச்சிடுறோம். எல்லாமே ரொம்ப பழுத்து போயிருக்கு, செங்காவாக இருக்குது. ஒரு 2-3 டேஸில் எங்களுக்கு பழுத்துருன்னு நினைக்கிறோம். நல்லா இருக்குது பழம்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா நெக்ஸ்ட்டு இப்போ மழை பெஞ்சு அப்படின்னா எல்லாமே கீழே கொட்டிக்கும். அதனால தான் பறிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, இந்த மாதிரி தான் பறிக்கணும். பால் வந்து கீழே உங்கள் மேலேயும் பற்றக்கூடாது, மாங்காய் மேலேயும் படாமல் பறித்த உடனே கீழே சாய்ச்சிடணும். கீழே மண் தரையாக இருந்ததுன்னா மண்ணில் போட்டுருங்க, ஒன்றும் ஆகாது. இது மேலே நாங்கள் மெத்தையில் நின்று பறிக்கிறதுனால கீழே சாய்ச்சி கீழே கமுத்து வச்சுருக்கோம். மாங்காய் பாருங்கள், பொம்மை மாதிரி இருக்குல்ல மாங்காய், நீல மாங்காய் அப்படி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழம். எங்கள் மரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பூச்சி மாதிரி இருக்குது. என்ன பூச்சின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பூச்சா இல்லை ஏதாவது நோய் தாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ மேலே சவுத்து மேலே ஏறி இன்னும் மாங்காய் இருக்குது, அதை பறிக்கிறேன். அதான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு மரம் ஏற தெரிஞ்சா இந்த மாதிரி மரம் ஏறுங்க, இல்லைனா கம்பை வச்சு கம்பில் ஒரு பை மாதிரி கட்டி பறிச்சுக்கோங்க. எனக்கு மரம் ஏற தெரியும், அதனால் நான் மேலே ஏறி இந்த மாதிரி ரிஸ்க் இல்லாமல் பார்த்துட்ருக்கேன். நீங்களாம் அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க, உங்கள் சேஃப்டி தான் முக்கியம். கீழே கம்பு வச்சு பறிச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா. சவுண்டா பேசணும், ரொம்ப பொறுமையா கேக்குது. இப்படி வந்து இறங்கினுங்க. கடைசியாக மரத்தில் இருந்த மாம்பழத்தெலாம் பறிச்சிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து கூடையில் வச்சுருக்கோம். பால்லாம் எல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கீழே ஒரு ரூமில் கொட்டி வச்சா மட்டும் போதும், அதுவாக படுத்துடும். நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்க வேண்டாம். நல்லா இருக்கும் மாம்பழம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.